அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து ஜாதக ஆய்வுன்ற மாதிரி இல்லை, ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு தான் இந்த வீடியோ போடுறாங்க. அதாவது வேலை, வருமானம், இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. பொதுவாகவே வேலை வேலை கிடைச்சாதான் நமக்கு வருமானம் கிடைக்கும். வேலைக்கு போனால் தான் வருமானம். அப்போ நமக்கு வந்து வேலை வந்து எந்த மாதிரி வேலை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரி வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வரும் அப்படின்றது நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் நம்ம குருநாதர் அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சனி பகவானோட நட்சத்திர புள்ளிகள் இல்லை லக்ன புள்ளிகள் 10ஆம் பாவத்தோட தொடர்பு படும்போது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிட்டா அதில் லாபம் வருமானம் உண்டு. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பேசிக் விஷயம் ஆச்சுங்களா. சரி, அப்போ வருமானம், இப்போ வந்து நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, எனக்கு வருமானம் எப்படி வரும்னே தெரில, எங்கேருந்து வரும்னு தெரில, அப்போ நான் எந்த மாதிரி வேலைக்கு நான் முயற்சி பண்ணால் வருமானம் வரும் அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. அது நமக்கு தெரிஞ்சதானே வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ண முடியும். அப்போ நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, 2ஆம் பாவகம் சொல்கிறது வருமானம். அப்போ இந்த 2ஆம் பாவகம் வந்து 2ஆம் வீட்டோட, அதாவது ஏஎல்பிக்கு 2ஆம் பாவம் வந்து 2ஆம் வீட்டோடைய தொடர்பு பெற்றுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், பேச்சின் மூலம் வருமானம், அதாவது டீச்சிங், ஜோதிடம் மூலம் வருமானம், இல்லை பேசி பணம் வர வைக்கிறது, பேசி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறது, சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங், அது மூலயமா வருமானம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த 2ஆம் பாவம் வந்து 2ஆம் பாவத்தோட தொடர்பு பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி சேல்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லை டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணால் நமக்கு கிடைக்கும், வருமானம் வரும். அதே மாதிரி 2ஆம் பாவகத்தோட 3ஆம் வீடு தொடர்பு பற்றினா என்ன ஆகுங்க, கம்யூனிகேஷன், இந்த ஆன்லைனு, இதன் மூலம் வருமானம். அதே மாதிரி இந்த இளைய சகோதரன், இளைய சகோதரி, இவங்க மூலியமா அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து வருமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை கைட் பண்ணுவாங்க, அது மூலியமா வருமானம் வச்சுக்கலாம். 2ஆம் வீடும் 4ஆம் வீடும் தொடர்பு பெற்றுனா என்ன ஆகும், இந்த வீடு, வண்டி, வாகனம், அதன் மூலம் வருமானம். அதாவது இந்த வண்டி வாடகைக்கு விடுறது, ஒரு ஆட்டோ வாங்கி வாடகைக்கு விடுறது, இல்லையா வீட்டு வாடகை வச்சு வருமானம் வரும். அவங்களோட தாய் மூலியமா வருமானம் வரும். அப்போ இந்த 2ஆம் வீடு 2ஆம் பாவகம் வந்து 5ஆம் வீட்டோட தொடர்பு பெற்றுச்சுன்னா என்ன வரும், பூர்வ புண்ணியம், பூர்வீகம் அப்படின்றது 5ஆம் பாவம். அப்போ பூர்வீகத்தின் மூலயமா வருமானம், அதாவது இந்த குலத்தொழில், பூர்வீகம் 5ஆம் பாவம்ன்றது குலத்தொழில். அப்பா தாத்தா செஞ்ச தொழிலை வந்து நம்ம எடுத்து செஞ்சோம்னா அதன் மூலயமா வருமானம் வரும். சரி, 2ஆம் வீட்டோட 6ஆம் வீடு தொடர்பு பெற்றுச்சுன்னா என்ன ஆகும், 6ன்னா என்னங்க, பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், பிரச்சனை மூலம் வருமானம் வரணும். அதாவது இந்த டாக்டரு, இந்த நர்ஸு, இந்த போலீஸு, லாயரு, இந்த மாதிரி வேலை, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகத்தோட 6ஆம் வீடு தொடர்பு வரும். சரி, 2ஆம் பாவகத்தோட 7ஆம் வீடு தொடர்பு பிடிச்சுன்னா எப்படி வருமானம் வரும், கணவன், மனைவி, நண்பர்கள் மூலயமா வருமானம் வரும். இது ஒரு வேலையே இல்லையா, தேடிட்டு இருக்கீங்களா, உங்களோட 2ஆம் பாவம் வந்து 7ஆம் வீட்டோட தொடர்பு பெறுதா, உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, நண்பர்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. சரி, 2ஆம் பாவகத்தோட 8ஆம் வீடு தொடர்பு படுச்சுன்னா என்ன வரும், எதிர்பாராமல் வருமானம் வரும். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, திடீர்னு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அதாவது அதிர்ஷ்டம் மூலம் வருமானம் வரும். 8ன்றது என்னதுங்க, வெளியூர், மறைந்து வாழ்தல். அப்போ நீ உள்ளூர்ல வேலை தேடாம வெளியூர்ல வேலை தேடலாம். அதாவது 8ன்றது அட்டமாதிபதி. அப்போ பிரச்சனைக்குரிய வேலைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டா அதன் மூலம் வருமானம் வரும். எக்ஸாம்பிள் நைட் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் கூட செக்யூரிட்டி, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய வேலை வச்சுங்களா. ஆர்மி, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலை, போலீஸ், இந்த மாதிரி. சரி, 2ஆம் வீட்டோட 9ஆம் வீடு தொடர்பு பெற்றால் இதன் மூலம் வருமானம் வரும்னாக்க பாக்கியம் மூலம் வரும். ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா உட்காந்து வருமானம் வரும். ஏன்னா உனக்கு என்னப்பா நீ ரொம்ப பாக்கியம் பண்ணுவோம் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ 9ன்றது தந்தையார் மூலம் வருமானம் வரும். சரி, 2ஆம் வீட்டோட 10ஆம் வீடு தொடர்பு பெற்றால் என்ன வரும், 10ன்றது தொழில் சாரம். இவங்க வேலை செய்யறத விட
தொழில் செய்யறதன் மூலம் வருமானம் வரும். வச்சுங்களா. அப்ப 2ஆம் வீட்டோட 11ஆம் வீடு தொடர்பு பெற்றால் எப்படி வருமானம் வரும்? நம்ம அண்ணன் அக்கா அவங்க மூலியமா வருமானம் வரும். 11 உபரி வருமானம், அப்ப இந்த பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி. சரி, 2ஆம் வீட்டோட 12ஆம் வீட்டை தொடர்பு பெற்றால் எப்படி வருமானம் வரும்? 12ன்றது பயணம், அலைச்சல், விரயம். அப்ப என்ன பண்ணணும்? டிராவல்ஸ் மூலியமா வருமானம், தூக்கம் கெட்டு வருமானம், அதாவது இந்த பிபிஓ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட் வேலை இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வேலை தேடிக்கணும். 12 அப்படின்றது வெளியூர் வெளிநாடு. அப்ப உள்ளூர்ல வேலைக்கு ட்ரை பண்ணாம வெளியூர் இல்லது வெளிநாட்டுல வேலை செய்யறதன் மூலம் நமக்கு வருமானம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டா, இது வந்து நம்ம எப்படி தெரியும்னாக்கா, நமக்கு எந்த பாவம் எப்படி போகுது அப்படின்றது நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிடத்துல தெளிவா தெரிஞ்சிடுங்க. இன்னொரு விஷயம், இந்த நம்மளோட ஒரு ஜாதகரோட அட்சய லக்னம் இந்த உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உபய லக்னங்கள்ல போகும்போது வேலைக்கான புது முயற்சியோ, இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்றதோ, இல்லை தொழில் விருத்தியோ, தொழில் வந்து விரிவுபடுத்துறதோ, புது முயற்சியோ, புது பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிறதோ, இந்த விஷயங்கள்லாம் கூடவே கூடாது. ஏன்? உபய லக்னங்கள்லாம் எதுங்க? இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இப்போ உதாரணத்துக்கு அட்சய லக்னம் வந்து கன்னியில போகுது அப்படின்னாக்கா 3ஆம் பாவகம் அதை வந்து ஏல்பியை ஒன்னா வச்சுட்டு 10ன்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து 8ஆ வரும், 10ஆம் வீடு வந்து 8ஆம் வீடா வரும். அப்போ 3ன்றது முயற்சி, 10ன்றது தொழில் வேலை, அது வந்து எங்க போய் நிற்குதுங்க? 8. அப்போ 3க்கு 10 வந்து 8ஆம் அதிபதி ஆகுது. அப்ப இந்த சமயத்துல அதாவது அட்சய லக்னம் வந்து மீனத்துல போகும்போது நீங்க வேலைக்குன்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது தீராத பிரச்சனையா மாறிடும். அதே மாதிரி 10ஆம் பாவகத்தை 1ன்னு வச்சுட்டு நீங்க 3 பார்த்தீங்கன்னா 3 வந்து 10 வந்து 1, 11 வந்து 2, 12 வந்து 3. அப்ப 12 அப்படின்றது விரயஸ்தானம். அப்ப இந்த 10ஆம் பாவத்துக்கு அதாவது மீனத்துல போகும்போது நீங்க தொழிலில் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா என்னமா விரயமாகும். இப்போ இருக்கிற தொழிலை வந்து நீங்க வெறும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விரயத்தில் போய் விட்டுரும். இதே மாதிரி தான், இதே ரூல் தான் வேற எதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நம்ம உபய லக்னமான மீனத்துக்கு பார்த்தோம், அதே வந்து மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே தான். 3க்கு 10 வந்து 8ஆம் அதிபதி வரும், 10க்கு 3 வந்து விரையாதிபதி வரும். அதாவது 3க்கு 10 வந்து 8ஆம் அதிபதி. ஸோ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வேலையில வந்து தீராத பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுத்துரும். தொழிலில் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா தொழிலில் வந்து புது முயற்சி வந்து விரயத்தை உண்டாக்கிடும். ஸோ இந்த மாதிரி அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.